ஆண்டவருடைய நாமம் மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல தான் அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஈஸ்டர் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வருகிறது நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட விசேஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவி நாமத்தினால வாழ்த்துக்களோடு கூட உலகம் முழுவதும் அநேகர் கிரீட்டிங் அனுப்புகிறத நாம் பார்க்கிறோம். வாழ்த்துக்கள். உலகத்தில் இருக்கிற விசுவாசிகளும் ஊழியர்களும் உலக தலைவர்களும் உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவ அறியாதவர்களும் அன்பினாலே ஈஸ்டர் வாழ்த்துக்களை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அந்த ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறத நாம் காண்கிறோம், படிக்கிறோம், கேட்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள், மார்க் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள், லூக்கா 24ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வாக்கியங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 14 அல்லது அந்த 20ஆம் அதிகாரம் முழுக்க கூட நாம் படிக்கலாம். இவைகள் எல்லாம் சுவிசேஷத்துல 4 சுவிசேஷத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த அந்த குட் நியூஸ், சுவிசேஷம், நற்செய்தி, நல்ல செய்தி. இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 3, 4 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 55, 56, 57, 58 வசனங்களை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெயம் கொடுக்கிறவர். அவர் ஜெயம் கொடுக்கிறவர். ஓசையா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். அற்புதமாக மரணத்தை ஜெயம் கொண்டவர், பாதாளத்தை வென்றவர் என்று வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். மரணத்தை ஜெயித்த ஆண்டவர், மரணத்தை ஜெயமாக விளங்கினார். மரணம் அவர் தடுத்து நிறுத்த முடியவில்லை. சங்கீதம் 16ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், ஜீவனுள்ளோர், அந்த ஜீவனுள்ளவரை மரணம் அழிவை காண்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்தினுடைய அழிவை காணாமல் உயிர் தெழுந்தவர் நம்முடைய ஆண்டவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, இதோ நான் மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்கள் உடையவராக இருக்கிறேன். மரணத்தின் சாவி அவர்கிட்ட தான், பரலோகத்தின் சாவி அவர்கிட்ட தான். எல்லாவற்றுக்கும் திறவுகோல் உடையவர் அவர் ஒருவர் தான். அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்தா யாரும் பூட்ட இயலாது. பரலோகத்தின் திறவுகோல் உடையவர், தாவீதின் திறவுகோல்கள் உடையவர், பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவர், பரலோகத்தின் திறவுகோல்கள் உடையவர் அவர் ஒருவரே. மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிற கவனியுங்க. அற்புதமான ஒரு வார்த்தைகளை. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து
வாசல்ல இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததனால் திடுக்கிட்டு செத்தவர்களை போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தழுந்தார். கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமா போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமா புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இட்ஸ் வண்டர்ஃபுல் பைபிள் ரீடிங். அருமையான ஒரு வார்த்தைகளை நாம் வாசித்தோம். இயேசு உயிர் தெழுந்தார், யார் சாட்சி? இயேசு உயிர் தெழுந்தார், யார் சாட்சி? இயேசு உயிர் தெழுந்தார், யார் சாட்சியா இருக்கிறாங்க? அற்புதமான கேள்வி. இயேசு உயிர் தெழுந்தார். யோபு புஸ்தகம் 19 அதிகாரம் 25 வசனத்துல சொல்றார் அற்புதமான ஒரு வார்த்தை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை காணும். He is alive. அற்புதமான ஒரு வார்த்தை. இயேசு உயிரோடு இருக்கிறார். He is alive. மத்தேயு 28:6 வாசிக்கிறோம், அவர் இங்க இல்லை, தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார். கத்தரை வைத்த இடத்துல வந்து பாருங்க. He is alive. He is risen. அவர் எழுந்தார். அவர் எழுந்தார். மரணத்தை ஜெயித்து எழுந்தார், சாத்தானை ஜெயித்து எழுந்தார், கல்லாரை ஜெயித்து எழுந்தார், கல்லாரை ஒடித்துக் கொண்டு வந்தார். அற்புதமானவர். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. உபாய கட்டுகளை அவுத்தார். அவர் மரணத்தை ஜெயித்தவர். அதான் யோவான் 11 அதிகாரம் 25 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்தானவர் பூமியில் இருக்கும் பொழுது சொன்னார், நானே உயிர் தொழுகிற ஜீவனமா இருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். முதல் மரணத்தை குறித்தும் சொன்னவர், இரண்டாம் மரணத்தை குறித்தும் சொன்னவர். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். வாழ்க என்று வாழ்த்தினவர் இயேசு ஒருவர் தான். எனவே இயேசு உயிர் தெழுந்தார். யார் சாட்சி இதுக்கெல்லாம்? நாங்க சாட்சியா? நீங்க சாட்சினா யாரு நம்புவா? அதுதான் சாட்சி என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும். நிரூபிக்க வேண்டும். ஒன்று கடிதத்து மூலமாக, அல்லது ஆட்கள் வைத்து, அல்லது இடம், அல்லது வீடியோ, ஏதோ ஒன்று பொருளை வைத்து இதுதான் சாட்சி என்று நிரூபிக்க வேண்டும். மனிதனை நிற்க வைத்து இவர் தான் சாட்சி இந்த நடந்த சம்பவத்துக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். நீங்க சாட்சின்னு சொன்னா எப்படி நிரூபித்து காட்டுவீர்கள்? இட் இஸ் வண்டர்ஃபுல். இயேசு உயிர் தெழுந்தார், யார் சாட்சி? இயேசு உயிர் தெழுந்தார், யார் சாட்சி? முதலாவதாக இந்த 4 சுவிசேஷத்துல நீங்கள் அழகாக அமைதியாக உட்கார்ந்து தியானிப்பீர்கள் என்றால், வாசித்து நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஆவியானவர் உங்களோடு கூட இடப்படுவார். ஆவியானவர் உங்களை எழுத வைப்பார், பேச வைப்பார். பாருங்க, முதலாவதாக கல்லறை சாட்சி. முதலாவதாக இயேசு உயிரோடு இருக்கிறார், கல்லறை சாட்சி. நீங்க எருசலேமில் போனீங்களானாக்கா கல்லறை காலியா கிடக்கும். சுற்றுலா பயணிகள், டூரிஸ்ட் போறவங்களெல்லாம் பார்த்துட்டு வராங்க. நீங்களும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சில பேர் பார்ப்பதற்காக ஆயத்தமா இருக்கிறீங்க. யுத்தங்களெல்லாம் ஓய்ந்து பிற்பாடு போவோம், பார்த்துட்டு வருவோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அததான் பைபிளை வாசிக்கிறோம். கல்லறை போன உடனே கல்லறை திறக்கப்பட்டதாய்
அதுல இயேசு இல்லை, காலியா இருக்கு. கல்லறை சாட்சியா இருக்கிறது. பாருங்க, மத்திய 28ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் கல்லறை சாட்சியா இருக்கிறது. மத்திய 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல காவலாளர்கள் சாட்சி. 4ஆம் வசனத்துல பாருங்க, காவலாளர் அவனுக்கு பயந்ததனால் திடுக்கிட்டு செத்தவர்ல போல கிடந்தார்கள். காவலாளர்கள் சாட்சி. மூன்றாவதாக தேவ தூதர்கள் சாட்சி. மத்திய 28ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். அந்த ஸ்திரீகள் வந்த பொழுது 5ஆம் வசனத்துல அந்த தூதன் ஸ்திரீகளை நோக்கி அற்புதமா சொல்லப்படுகிற வார்த்தை, நீங்க உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? அவர் உயிர் தெழுந்தார். இஸ் ரைசன். அவர் எழுந்திருக்கிறார். நீங்க ஏன் அவரை தேடுறீங்க? இங்க தேவ தூதர்கள் சாட்சியா இருக்கிறாங்க. மூன்றாவதாக. நான்காவதாக ரோம அரசாங்கமே சாட்சி. ரோம அரசாங்கம், மூப்பர்கள், சேவகர்கள், ஆலோசனை சங்கத்தார், தேசாதிபதிகள், இவர்கள் எல்லாருமே சாட்சி. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். தேசாதிபதிகள் சாட்சி, காவலாளர்கள் சாட்சி, மூப்பர்கள் சாட்சி, தேசத்தின் ஜனங்கள் சாட்சி, அந்த எருசலேம் பட்டணமே சாட்சி. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆறாவதாக பிரதான ஆசிரியர்கள் சாட்சி. மத்திய 28ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள் பிரதான ஆசிரியர்கள் சாட்சி. ஆறாவதாக பிலாத் சாட்சி, காய்பாபா சாட்சி, அண்ணா காய்பாபா சாட்சி, அரிநெறி சங்கம், பாட்டே பாடுறோம் இல்லையா? இந்த சங்கத்திலெல்லாம் அவரை விசாரித்தார்கள், அடித்தார்கள், கட்டி வைத்தார்கள். ஒரு ஒரு குற்றவாளி, ஒரு கல்லனை, ஒரு கைது செய்வது போல அவர் கைது செய்து அல்லது அவரை கட்டி அடித்தார்கள், விசாரித்தார்கள். அந்த சங்கங்கள் எல்லாம் சாட்சியா இருக்கிறது பார்க்க. ஏழாவதாக சீசர்கள் சாட்சி. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8ஆம் வசனத்துல 12 சீடர்கள் சாட்சி, 120 சீசர்கள் சாட்சி அந்த இடத்துல இருக்கிறாங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் சமாரியாவிலும் யூதாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. இயேசுவே சொன்னார். 40 நாள் அளவு சீடர்களோடு கூட பேசினவர். சீடர்கள் சாட்சியா இருக்கிறாங்க. 8ஆவதாக ஸ்திரீகள், மகதலேனா மரியாள், சின்ன யாக்கோபின் தாயாகிய மரியாள், மற்ற மரியாள், அநேக பெண்கள். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், மார்க் 1ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லூக்கா 8ஆம் அதிகாரம் சில வாக்கியங்கள் 4, 5 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறோம். அநேக பெண்கள். பெண்களுக்கு தான் இயேசுவின் உயிர்த்தெழுந்த செய்தி முதலாவது அறிவிக்கப்பட்டது. கண்ணார பார்த்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், பயந்தார்கள், திடுக்கிட்டார்கள், வேகமா ஓடுகிறார்கள். குட் நியூஸ் சொல்ல, இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று ஓடுகிறாங்க. பாருங்க 8ஆம் வசனத்துல, மத்திய 28:8 ஓடுறாங்க. ஓட்டம் பெண்களுக்கு. ஏன்னா அந்த உலகத்திலேயே பெண்களிடத்துல சொன்னாதான் செய்தி சீக்கிரமா பரவும். ஆண்கள் சொன்னா அமைதியா இருப்பாங்க, எங்க சொல்லாதீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. பெண்கள்கிட்ட நல்ல செய்தியை கெட்ட செய்தியை சொல்லிட்டு யாருக்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னா, நீங்க சென்னைக்கு போறதுக்கெல்லாம் சென்னை முழுக்க தெரிஞ்சிருக்கும். நீங்க டெல்லி, கல்கட்டா, பாம்பே, அமெரிக்கா போனா கூட உங்களுக்கு முன்னதாகவே அந்த செய்தி கடந்து போயிருக்கும். பாருங்க, பெண்கள் அவ்வளோ குட் நியூஸ் சொல்றதுல, பேட் நியூஸ் சொல்றதுல ஸ்பீடு ஜாஸ்தி, வேகம். சன் டிவியை விட, கே டிவியை விட, விஜய் டிவியை விட, பிபிசி நியூஸை விட இட் இஸ் ஒண்டர்ஃபுல் நியூஸ் அந்த வேர்ல்ட். இல்லையா? அற்புதமா இருக்கும். ஆகினால்தான் ஒருவேளை அந்த காட்சிக்காக ஆண்டவர் அற்புதமாக பெண்களுக்கு தரிசனமானவரோ தெரியவில்லை. ஆனா சீக்கிரமாக செய்தி பரப்பக்கூடியவர்கள் அவர்கள்தான். 9ஆவதாக இந்த உலகமே, சரித்திரமே சாட்சி. சரித்திரமே சாட்சி. கிமு, கிபி, கிபி, கிமு, டேட்டு,
அற்புதமான ஒரு வார்த்தை. ஏப்ரல் 5ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்னைக்கு இந்த டேட் இருக்குதுன்னா இயேசு கிறிஸ்து தான், அவருடைய மரணம் தான், அவருடைய உயிர்த்தெழுதல் தான், அவர் பிறப்பு தான். இவைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து உலகத்தின் சரித்திரத்தை மாற்றினவர், சரித்திர நாயகன் இயேசு. இயேசு இல்லாம டேட்டு உன்னால சொல்ல இயலாது. அவர் தான் உனக்கு டேட்டு, அவர் தான் உனக்கு நாட்கள், அவர் தான் உனக்கு சரித்திரத்தை ரெண்டாக கிமு கிபி பிரிப்பதற்கு காரணமா இருக்கிறவர். ஜீசஸ் இஸ் வண்டர்ஃபுல். அவர் ஒருவர் தான் சரித்திர நாயகன். 9வதாக, எனவே எனக்கு அருமையானவர்களே, 10வதாக பரிசுத்த பைபிள். இட் இஸ் a பைபிள் சாட்சி. இதுதான் எனக்கும் சாட்சி. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆகையினால் தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் வேத வசனங்கள்படி மரித்தார், வேத வசனங்கள்படி உயிர்த்தார், வேத வசனங்கள்படி இன்றைக்கும் இஸ் அலைவ், ஜீவிக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ், அவர் உயிர்த்தெழுந்தார் ஆண்டவர். பரிசுத்த பைபிள் நமக்கு சாட்சி. பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சியா இருக்கிறார். 11வது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை. அந்த அதிகாரம் முழுக்க பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம், பரிசுத்த ஆவியானுடைய எழுப்புதல், பரிசுத்த ஆவியானவர் சாட்சியா இருக்கிறார். நான் போய் உங்களுக்கு ஆவியானவர் அனுப்ப, அவர் நினைப்பூட்டுவார், உங்களை ஞாபகப்படுத்துவார் நான் சொன்னவைகளை. அவர் தான் உயிர்த்தெழுதுக்கு காரணமா இருக்கிறவர். அந்த உயிர்த்தெழுதல காரணமா இருக்கிறவர், சிருஷ்டியில காரணமா இருக்கிறவர், பைபிளை படிக்கும் பொழுது போதிக்கிற காரணமா இருக்கிறவர், பைபிள் எழுதப்படுவதற்கு காரணம், பைபிளை உணர்த்துவது, பைபிளை போதிப்பது, பைபிளை குறித்து பேசுவது, எழுதினது பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் இல்லாம ஆளுகை இல்லை. உன்னையும் என்னையும் நரிப்பை நடத்துகிறவர் ஆவியானவர் ஒருவர் தான். எனவே 11வது பரிசுத்த ஆவியானவர். 12வதாக அப்போஸ்தலர்கள் சாட்சி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களில் ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார், அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். என்ன ஒரு வார்த்தை இந்த இடத்துல வாசிக்கிற அற்புதமாக. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அது பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரர்களுக்கு தரிசனமானார். இவர்கள் எல்லாம் கீழே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் சாட்சியா இருக்கிறாங்க. 13வதாக அப்போஸ்தலர் பவுலானவர் சாட்சியா இருக்கிறார். சொல்றாரு அவரு, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அப்போஸ்தலர் பவுலானவர் சாட்சியா இருக்கிறார். 14வதாக இன்றைய தலைவர்கள் சாட்சி. இன்றைக்கு தலைவர்கள் சாட்சி, தினத்தந்தி சாட்சி, பேப்பர் சாட்சி, யூடியூப் சாட்சி. ஏன்னா எல்லாரும் தலைவர்கள் வாழ்த்துவாங்க பாருங்க. ஈஸ்டர் கிரீட்டிங்ஸ், ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள், இயேசு உயிர்த்தெழுந்த வாழ்த்துக்களை நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த வாழ்த்துக்கள் தலைவர்கள் சாட்சி. கடைசியாக we are witness, we are witness. நம்ம தான் சாட்சியா இருக்கிறோம். ஏன் நம்ம சாட்சியா இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் ஏன் சாட்சியா இருக்கிறோம்? விசுவாசிகள் சாட்சி, உலகம் முழுவதும் சாட்சி, அற்புதமான சாட்சி நம்ம தான். மார்க் 16ஆம் அதிகாரம் 15ல நீங்கள் உலகம் முழுவதும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். நம்ம தான் சாட்சி. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற, ஆகினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீசராக்கி பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் சொன்னவைகள் யாவும் அவர்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். இயேசு சொன்னார். அதே பிரகாரமா நாம் சீசராக்கப்பட்டோம். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழிக்காரா இருக்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அற்புதமாக ஆண்டவரை துதிக்கிறவர்களா இருக்கிறோம். எனவே யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் யோபு 19:25 வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். He is alive, he is alive, he is alive. Resurrection of Jesus. He is
risen. அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்களை பாருங்களேன். ஆகையினால் நீங்கள் சிலுவிலே அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்துண்டவர்களாகிய பேதுருவை மற்ற அப்போஸ்தலரும் நோக்கி பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்வோம்? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், அவர் அண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதமான வழியை காட்டுகிறார், உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களுக்கு நன்மை செய்கிறார். உங்களுக்கு உதவி செஞ்ச அந்த ஆண்டவர், இயேசு மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நமக்கு சொல்றார். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 2வது மரணத்தை குறித்து சொன்னான். இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆத்துமாவில் 2வது மரணம் இல்லை. அந்த மரணத்துல ஜெயம், அந்த மரணத்துல ஜெயம். 2வது மரணத்து மேல ஜெயம் கொள்ளும்படியாக ஆண்டவர் மரணத்தை ஜெயிக்கிறவரா இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் அற்புதமான ஒரு வார்த்தை வாசிக்கிற பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேரு எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடல்ல தள்ளப்படுவான். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல தள்ளப்படும். பேர் எழுதப்பட்டவர்கள் 2ஆம் மரணமாகிய அந்த கடலில் அக்கினி கடல்ல தள்ளப்படுவதில்லை, அவர்கள் ஜெயம் கொள்வார்கள். ஆகியனால எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில இயேசு உயிர் தெழுந்தார். யார் சாட்சி என்றால் பைபிள் சாட்சி. எவ்வளோ சாட்சிகளை நம்ம படித்தோம். ஆகவே இதோ நான் மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். மரணத்தை ஜெயித்தவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவரை சாட்சியை நம்ம தான் இருக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.